நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நிச்சயமாக நம்புகிறேன். நண்பர்களே, ஒரு சின்ன தகவல். நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்மளுடைய கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணோம், ஆதரவு கொடுத்தோம். அதேபோல் தேர்தல் வந்துச்சு, தேர்தல் ஓட்டு போட்டோம், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி ஆள்றதுக்கு போயிட்டாங்க, எதிர்க்கட்சி எதிர்க்கிறதுக்கு போயிட்டாங்க. நாம் இன்னும் அதே இடத்துல அப்படியே இருக்கிறோம். தயவு செஞ்சு அந்த இடத்துலேருந்து திரும்பி வாங்க. வந்து நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம குடும்பத்தை பாருங்கள். நேற்றைய காலை தினத்திலும் இன்றைக்கி நைட்டும் பார்த்தேன். ஒரு முகப்புத்தகத்தில் தன்னுடைய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி குடும்பத்தை, தன்னுடைய தாய் தகப்பனை, அக்கா தங்கச்சியெல்லாம் திட்டு வாங்குற அளவுக்கு, பச்சையாக திட்டு வாங்குற அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதை எதிர்க்கிறவங்க கமெண்டில் ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க. முன்னொரு காலத்திலலாம் நம்ம மாமன் மச்சான், அங்கும் பங்காளி, இது யாரோ ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட நம்ம தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய அப்பா அம்மாலாம் குடும்பமாக பேசிக்காமல் போன காலங்கள்லாம் உண்டு. கட்ட பஞ்சாயத்தாகி, வெட்டுக்குத்தாகி, கேஸ் ஆனது, இந்த மாதிரிகளெல்லாம் உண்டு. அந்த அப்பேற்பட்ட தலைமுறையிலேருந்து வந்தவங்க தான் நம்மளும். அவங்க கட்சிக்காரங்க அவங்க வேலையை செய்ய போயிட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே குடும்பத்தை தயவு செஞ்சு யாரும் இழந்து பேச வேணாம். அதே மாதிரி பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன், தங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். தயவு செஞ்சு யாரும் அப்படி பேசாதீங்க. எதாக இருந்தாலும் அதை தனிப்பட்ட முறையில் பேசிக்கிங்க. நீங்கள் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கணும். அவங்க ஆளுங்கட்சி ஆள போயிட்டாங்க, எதிர்க்கட்சி எதிர்க்க போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தலைவர். உங்கள் குடும்பத்தில் உள்ள கடமைகளை நீங்கள் தயவு செஞ்சு சரியாக செய்யுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் முட்டு கொடுத்து குடும்பத்தோடைய மானத்தை வாங்கிக்காதீங்க. என்னுடைய சின்ன கருத்து. நான் எதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கங்க. நன்றி, வணக்கம்.